எல்லை தாண்டி வந்திருக்கிறாங்க போராளிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா? உடனே ஆளூர் ஷானவாஸை உள்ளே பிடிச்சி போடுங்க, திருமாவளவனை உள்ளே பிடிச்சி போடுங்க, அதுக்கப்புறமா பாக்கி எல்லாம் சைலண்ட் ஆகிடும். சார் ஃப்ராங்க்லி சொல்கிறேன் சார், பாகிஸ்தானை மண்டியிட வைக்கிறது ரொம்ப ஈஸி சார். உங்களை மண்டியிட வைக்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டம். நீங்கள் தாங்க தேச துரோகி. திருமாவளவனுக்கு என்ன சார் தார்மீக உரிமை இருக்குது? 68 பேர் அங்கே செத்து போனாங்க கள்ளக்குறிச்சியில். அப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்க வேண்டியது தானே, உள்துறை அமைச்சர் யார் தமிழ்நாட்டில்? மு.க. ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? வெங்காய் வயல் அதை பிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிட்டு இருக்குது இவங்களுக்கு. அப்போதான் அதை சொல்லலை. ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு வந்து நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஏன் திருமாவளவன் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் போயிட்டு இந்து சம்பிரதாயம் இவ்வளவு கேவலமா இருக்கு, அவன் ஒரே புகையும் அவர் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாரு, அவருக்கே ஒரு அளவும் தெரியாது, அவர் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, ஐயா சாமி மு.க. ஸ்டாலின் நீங்க வந்திருக்கீங்க, தம்பதிகளை வாழ்த்துங்க, கிளம்புங்க. அடுத்த மதத்தினரை பத்தி இங்க இழிவா பேசுறதுக்கு அவசியம் இல்லை. பக்ரீதுக்கு ஆடு வெட்டுறீங்க, அது எவ்வளவு சுகாதாரமற்ற ஒரு இதுவாகவே நிகழ்ச்சியாகவே நடத்தப்படுகிறது தெரியுமா? அதுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் உள்ள வரமாட்டேங்குது. இந்துக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அச்சுறுத்தல் காரணமே அதான் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த பகல்காம் அட்டாக் நடந்த உடனேயே அடுத்த நிமிஷமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பதவி விலகணும் அப்படின்னு தெரிவிச்ச கருத்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் தெரிவிச்சேன். இப்போ நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா உடனே அமித்ஷா அவர்கள் பதவி விலகுவாரா அப்படின்னா விலக மாட்டாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க நெருக்கடி கொடுக்கல, ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐ திங்க் 2 நாள் முன்னால ஆளூர் ஷானவாஸ் சொன்னாராம், அது மாதிரி அவங்க வந்து போராளிகள் அப்படின்னுட்டு. அதாவது போராளிகள் எப்படி இருக்க முடியும்? எல்லை தாண்டி வந்திருக்கிறாங்க போராளிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா? உடனே ஆளூர் ஷானவாஸை உள்ளே பிடிச்சி போடுங்க, திருமாவளவனை உள்ளே பிடிச்சி போடுங்க, அதுக்கப்புறமா பாக்கி எல்லாம் சைலண்ட் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை தான் நம்ம கட்டுப்படுத்தணும் சார். ஃப்ராங்க்லி சொல்கிறேன் சார், பாகிஸ்தானை மண்டியிட வைக்கிறது ரொம்ப ஈஸி சார். உங்களை மண்டியிட வைக்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டம். நீங்கள் தாங்க தேச துரோகி. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை தான் வந்து மத்திய அரசு இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். பாகிஸ்தான் எக்கேடு கட்டு இப்போ ஆல்ரெடி போயாச்சு. ரொட்டி துண்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க டெய்லி எண்ணெய் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க போயாச்சு. இதுக்கு மேலே அவங்கள தண்டிக்க அவசியம் இல்லை. இது பார்டர் கிராஸ் பண்ணிட்டு வரவங்க வரத்தான் செய்வாங்க, தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நீங்கள் உள்ளே வாங்கினதுக்கப்புறம் கூடயும் அந்த பார்டர் இருக்கத்தானே போகிறது. வெஸ்டர்ன் சைடில் பாகிஸ்தான் எப்படி இருக்கத்தான் போகும், அதுவும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸு அவங்கள ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். திருமாவளவனுக்கு என்ன சார் தார்மீக உரிமை இருக்குது? 68 பேர் அங்கே செத்து போனாங்க கள்ளக்குறிச்சியில். அப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்க வேண்டியது தானே, உள்துறை அமைச்சர் யார் தமிழ்நாட்டில்? மு.க. ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சாம்சங் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், போக்குவரத்து துறை போராட்டம், அப்போதான் அவர் சொல்லலை. வெங்காய் வயல் அதை பிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிட்டு இருக்குது இவங்களுக்கு. அப்போதான் அதை சொல்லலை. மெத்தபெட்டமே தெரு கிடைக்குது, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு வந்து நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஏன் திருமாவளவன் சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. திருமாவளவன் இன்னொரு தப்பு பண்ணுறார். எனக்கு என்ன தோன்றது, அவருக்கு வந்து ஆரோக்கிய குறைவுன்னு தான் நான் நினச்சேன். அந்த வீடியோ போட்டார் பார்த்தீங்களா, 1 மணி நேரம் வீடியோவில் ஒரு மாதிரி ஆரோக்கியம் குறைஞ்சி போன மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் இதுவும் குறைஞ்சிருக்கோ, அதாவது மனசில் கூட ஒரு தெளிவின்மை வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து தெரியுது. ஏன்னா முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுகிறாரு. கூட்டணி பற்றி என்ன சார் பேசினார் அவர்?
ஆட்சியில் அதிகாரம் பற்றி பேசினார். அப்புறம் நாங்கள் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் அதிகாரம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம், அதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னாரு. தொடர்ச்சியாகவே தொண்டர்களையும் டிஎம்கேயையும் அவர் வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மேட்டரில் இப்போ வந்து நேத்திக்கு ஒன்று சொல்லிவிட்டு இன்றைக்கி இதை சொல்கிறதுனால என்ன ஆகுறது, மத்திய அரசு கோச்சிக்க கூடாதே அப்படின்னு பயப்படுறாரு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அவருக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன், இந்த லாஸ்ட்டு ஒரு 10-15-20 டேஸில் ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்த காரணமே பாஜக அதிமுக கூட்டணி தான். அவருக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, விஜய் வந்து எப்படியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருவார், நம்மளும் அதை போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 40 இடங்களாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அமித்ஷா முந்திக்கிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டாரு. இப்போது அந்த கதவு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஒரே ஒரு கதவு அவருக்கு இருக்கிறது விஜய் கட்சி தான். விஜய் கட்சிக்கு போனால் நம்மளுக்கு மரியாதை இருக்குமா? ஏன்னா நான் வந்து 30 வருஷமாக அரசியல் இருக்கிறவன், அவன் இப்போ தான் வந்திருக்கிறான், பிறந்த குழந்தை, அவன் கூட நான் எப்படி டீல் போடுறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசிக்கிறாரு. வேறு வழியே கிடையாது. டிஎம்கே இவ்வளவு திட்டிவிட்டு டிஎம்கே கூட்டணியிலேயே நம்ம இருந்தோம் சொன்னோன்னா, இது தொகுதி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்னாகும், முதல்ல 6 கொடுத்துட்டு இருந்தாங்க, அதில் 2 வந்து டிஎம்கே சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு 4 தான் கொடுப்பேன். அப்போது ஒரு பிளாஸ்டிக் சேராவது கொடுத்தாங்க, இப்போ பிளாஸ்டிக் சேரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து டிஎம்கேலையும் இறங்கி போச்சு, தன்னுடைய சொந்த கட்சியிலையும் இறங்கி போச்சு, விசாவி விஜய் இறங்கி போச்சு, விசாவி ஏடிஎம்கே இறங்கி போச்சு. அவர் என்ன சார் பண்ணுவார்? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி முன்னுக்கு பின்முறைனா அவர் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் ஆன விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் அப்படின்னா முரண்பாடான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் இறந்திருக்காங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கும் போது என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அங்க நடந்த தாக்குதலே மக்களுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது, மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு எதிராக, மோடியுடைய நிர்வாகத்திற்கு எதிராக நடந்த ஒரு தாக்குதலாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, போய் மோதிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான் அந்த தீவிரவாதி. இந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட சொல்லுது, அது உண்மையாக கூட இருக்கலாம். அதாவது இதுக்கு காரணமே இவங்க தான். அதாவது ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டு மண்ணில் போயிட்டு அங்கே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சார் பாதுகாப்பு இல்லை? சிறுபான்மையினருக்கு அங்கே என்ன வஞ்சனை செய்யப்பட்டது நீங்கள் சொல்லுங்கள். வக்ஃபு போர்டு அவங்களுக்காக திருத்தப்பட்டது எப்போ? 1995 நரசிம்மராவ் ஒரு ஹிந்து, கட்டர் ஹிந்து. ஓகே, அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அது இன்னும் பலப்படுத்துகிறாரு. எப்படி பலப்படுத்துகிறாரு? வக்ஃபு யூஸ் அப்படிங்கிற, அதாவது பயன்பாட்டு வக்ஃபு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர். இது ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது ஒரு மக்கள் நலத்திட்டம் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, இந்துக்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு படுத்தப்பட்டிருக்கா? மேக்சிமம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் முத்ரா லோன் பயன்படுத்தியவர்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான். எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது விவசாயிகளுக்கு வரக்கூடிய அந்த வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஆகட்டும், அல்லது எதுவும், அதாவது வீடு கட்டுற திட்டமாகட்டும், குடிநீர் திட்டமாகட்டும், ரோடாகட்டும், எல்லாமே எந்த பாகுபாடும் இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அங்கே போய்ட்டு அப்படி பேசுகிறாரு. இஸ்லாமியர்களே பேசாத போது இஸ்லாமியர்களை இவங்க தூண்டிவிடும் விதமாக அவங்க பேசும்போது என்னாகும், எவனோ ஒருத்தன் தரிகட்டம், அதாவது புத்தி இல்லாத, புத்தி மழுங்கடிக்கப்பட்ட எவனாவது இருப்பான். நம்ம நாட்டிலே, தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் போயிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து பேசுகிறாரு, இந்து சம்பிரதாயம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, அவன் ஒரே புகையும் அவர் சமஸ்கிருதத்தில் சொல்லுவார், அவருக்கே ஒரு அளவும் தெரியாது, அவர் சமஸ்கிருதத்தில் சொல்லுவார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கணும் சார்? ஐயா சாமி மு.க. ஸ்டாலின், நீங்கள் வந்திருக்கீங்க, தம்பதிகளை வாழ்த்துங்க, கிளம்புங்க, அடுத்த மதத்தினரை பற்றி இங்கே இழிவாக பேசுகிறதுக்கு அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பேடு வைப்ரேஷனை இந்த திருமண மண்டபத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வராதிங்க சொல்கிறதாங்கன்னு சொன்னால் நான் அந்த இஸ்லாமியர்களை வாழ்த்திருப்பேன். ஆனால் அவங்க கைதட்டி ரசிக்கிறாங்க. அதை எவ்வளோ வேதனையாக இருக்கு தெரியுமா எனக்கு? ஓகே, மு.க. ஸ்டாலினுக்கு தான் அந்த சமயத்தில் புத்தி இருக்கலான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு புத்தி இருந்திருக்க வேண்டாமா? இன்னைக்கு வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அதுக்கு வந்து மன்னிப்பு கூட கேட்கல சார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்ல என்ன ஆகும், ஹிந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிட்டு இருக்கு நம்ம நாட்டில்.
ராமநவமிக்கு ப்ரொசஷன் பண்ண முடியாது, ஹனுமான் ஜெயந்தி ஊர்வலம் போக முடியாது, தீபாவளிக்கு உடனே ரெஸ்ட்ரிக்ட். தீபாவளிக்கு உச்சநீதிமன்றம் இப்போ தான் சார் 2-3 வருஷமா உச்சநீதிமன்றம் உள்ள வந்து நீங்கள் அவ்வளோதான் வெடிக்கணும், 9 to 11 மணிக்கு வரைக்கும் வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல அது கிடையவே கிடையாது. இன்றைக்கி என்னடானா பொல்யூஷனுங்கிற பேரில் ஒன்லி இது. சரி, அப்போது ரம்ஜானுக்கு நீங்கள் ஏன் வந்து பக்ரீதுக்கு நீங்கள் ஏன் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க? யூனோ சம்திங், பக்ரீதுக்கு ஆடு வெட்டுறீங்க, அது எவ்வளவு அது என்ன சொல்கிறது, சுகாதாரமற்ற முறையில் சுகாதாரமற்ற ஒரு இதுவாகவே நிகழ்ச்சியாகவே நடத்தப்படுகிறது தெரியுமா? அதுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் உள்ளே வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஹோலி விளையாடினீங்கன்னு சொன்னால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உள்ளே வருது. அதாவது இந்துக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற அச்சுறுத்தல் காரணமே இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் திருமாவளவன் வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எதிரானது அல்ல, மோடிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அவங்களும் மோடிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் கூட ஹிந்துக்களை மட்டுமே அவங்க வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அது மட்டும் இல்லை, இது வந்து நான் வந்து அதை கல்மா டெரர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு கல்மா படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். கல்மா சொல்லுங்க அப்படின்னா சொன்னால் உடனே தப்பிச்சிட்டிங்க. அதாவது ஒரு மனிதனுடைய உயிர் அவனுக்கு கல்மா தெரியுமாங்கிற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. கல்மா இல்லைன்னா யாருமே, கல்மா சொல்ல தெரியலன்னா எல்லாரும் செத்து போக வேண்டியதானா? அது இஸ்லாமிய மத நம்பிக்கை. அந்த மத நம்பிக்கையை அவங்க மாற்றிக்கிட்டா அவங்க நல்லது. ஆனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, அதை மறைச்சிட்டு மோடிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டுறீங்க. அது மோடியினுடைய பாலிசிஸ்க்கு எதிரானது அப்படின்னு நீங்கள் மாற்றுறதெல்லாம் வந்து மடைமாற்றும் சமாச்சாரமாக நான் பார்க்குறேன். இப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடைய முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பெரிய குட்டை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் 2022 பாரத் ஜோடோ யாத்ரா போகும்போது வீர சாவர்கரை பற்றி விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு தான் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வரலாறு தெரியாமல் நீங்கள் எதையும் பேசாதீங்க, அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இதே போன்ற கருத்துக்களை நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீதிமன்றம் தாமாக முன் வந்து உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் பப்பு அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில வரலாறு தெரியாமல் பேசக்கூடிய விஷயம் குறித்து நீதிமன்றம் வைத்த குட்டு எப்படி பார்ப்பேன்? கண்டிப்பா இது ரொம்ப வரவேற்கத்தக்க சமாச்சாரம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஏன்னா வீர் சாவர்கர் தான் வந்து அடிமை சாசனம் எழுதி வச்சாரு, நான் சரண்டர் ஆயிடுறேன்னு எழுதி வச்சாரு. அது வந்து அந்த காலகட்டத்தில் அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படி தான் எழுதுவாங்க. யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு போடுவாங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போடுவாங்க. இது வந்து ஒரு இதுதான், அதாவது ஒரு ஃபார்மெட்டில் வர ஒரு ஸ்டாண்டர்டு லெட்டரிங், அவ்வளோதான். ஆனால் அதை வந்து வீர சாவர்கர் வந்து அடிபணிஞ்சிட்டாரு, அவங்கக்கிட்ட வந்து பெக் பண்ணார் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு கேவலமான கட்டமைப்பு அவங்க அமைச்சாங்க தெரியுமா? வீர சாவர்கரை பற்றி பேசுறதுக்கான தகுதி இல்லாதவர்களெல்லாம் வந்து அவரை பற்றி நம்ம தமிழ் ஊடகங்களில் கூட நிறைய பேர் வீர சாவர்கரை பற்றி கேவலமாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய பங்களிப்பு என்ன, ஹிந்து ஒருமைப்பாட்டுக்கு அவருடைய பங்களிப்பு என்ன, நம் நாட்டு சுதந்திரத்திற்கு அவருடைய பங்களிப்பு என்ன, இங்கிலீஷுக்கு எதிராக போராடியதில் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், எப்படி வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, ராம் கங்காதர் திலக்கு இவங்கெல்லாம் இருந்தாங்களோ அதே லெவலில் அவங்க வீர் சாவர்கரையும் நான் பார்க்குறேன். இப்போ உச்சநீதிமன்றம் இவருக்கு வச்ச குட்டு ரொம்ப அருமையான குட்டு. அட்லீஸ்ட் இப்போவாவது மற்றவர்கள் அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு வீர் சாவர்கரை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.